ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கிட்ஸ்ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் சில்லி எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. நான் பன்னீரை ஆல்ரெடி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த எண்ணெய் சூடானதும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக பொரியிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக பூண்டு இஞ்சியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு நல்லா வறுத்துருங்க. நான் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி அதில் போட்டுருங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வறுத்துருங்க. பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நான் வெங்காயம் மாதிரியே குடமிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன். நான் வந்துட்டு க்ரீன் கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட்டு இல்லை எல்லோ எது வேணும் கிடைச்சாலும் அதை சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கொஞ்சமாக ஃபுட் வினிகர் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும், சும்மா டேஸ்ட்டுக்காக தான். இப்போ நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா இந்த பன்னீர் சில்லி வந்துட்டு கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக நான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது மேலே கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பன்னீர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. பன்னீர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.